ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காரஞ்சாரமான கருவாடு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கிழங்கா கருவாடு எடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா நான் செய்கிற மசாலா எல்லா கருவாடுக்கும் கரெக்டான ஒரு மசாலாவாக இருக்குங்க. இப்போ நான் எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாங்க. இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு வந்து சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். பார்த்தீங்கன்னா கருவாட்டில் இப்போ நம்ம சுடு தண்ணி கொஞ்சம் வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதை நல்லா ஊறுறதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்துக்கணுங்க. ஒரு முறைக்கு ஒரு 3 முறை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற கருவாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு வரமிளகாங்க, அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலையும் கொஞ்சமாக புதினாவும், ஒரு இலை வந்து புதினா சேர்த்துருக்குறேங்க. புதினா சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துருக்குறேங்க. அவ்வளோதாங்க. இதை போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. கடாய் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கும்போது நம்ம ரசத்துக்கோ சாம்பாருக்கோ நம்ம தொட்டு சாப்பிடும்போது அந்த சாந்து நல்லா கிடைக்கும். அதனால் வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதில் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கினா போதுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு இல்லாதனால நான் உப்பு சேர்க்குறேங்க. கருவாட்டில் வந்து உப்பு போட்டு கிடைக்கும் சில இடத்துல. இதில் உப்பு இல்லாதனால நான் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு உப்பு இருந்ததுன்னா கருவாட்டில் உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க. எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க. ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். இது அப்படியே வேகட்டங்க. அவ்வளோதாங்க. கருவாடு நல்லா அந்த ட்ரையாக இருக்குது மசாலாலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணுறங்க. மேலே மல்லித்தழை போட்டுக்கலாங்க. சூப்பரான கருவாடு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கருவாடோட இன்னும் நெத்திலி கருவாடில் இது மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நாங்கள் சாதத்து கூட கிள்ளி போட்ட சாம்பார் தாங்க நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி சுட சுட சாதத்து கூட கிள்ளி போட்ட சாம்பார், கருவாடு வறுவல், மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு கருவாடு வறுவல் எம்மியாக இருக்கும். கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாங்க. சூப்பரான ஒரு கருவாடு வறுவல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.